டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்றுள்ள நிலையில் ஆட்சி அமைக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளது. அக்கட்சியின் முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் 40க்கும் மேற்பட்ட இடங்களை பாஜக கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரை இன்று தேர்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. பர்வேஸ் சர்மா, பன்சுரி ஸ்வராஜ் உள்ளிட்டோர் பரிசீலனையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஏற்பதாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், டெல்லி தேர்தல் முடிவுகளை பணிவுடன் ஏற்பதாகவும் டெல்லியில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய கட்சி தொண்டர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வு மற்றும் ஊழலுக்கு எதிராகவும் தலைநகர் மக்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடுவோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்ததையொட்டி முதலமைச்சர் அதிஷி ராஜினாமா செய்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் அக்கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஆட்சியை அந்த கட்சி இழந்துள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் அதிஷி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் இதன் மூலம் தமிழகத்திற்கு மத்திய அரசு அநீதி இழைத்துள்ளதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சிப்பதால் தான் போராட்டங்களை நடத்த வேண்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 72 இடங்களில் கண்டன கூட்டங்கள் நடைபெற்றதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறிக்கொண்டே தமிழகத்திற்கு துரோகம் செய்து வருவதாகவும் RS பாரதி குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாக EPS கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட மாடல் என்ற பெயரில் தமிழகத்தில் காட்டாட்சி நடைபெற்று வருவதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். தங்களது வாழ்வாதாரத்திற்காக போராடி வரும் மாஞ்சோலை மக்கள் முதல்வரை சந்தித்து கோரிக்கை முன்வைக்க காத்திருந்ததாகவும் ஆனால் அவர்களை சந்திக்க மனமின்றி முதலமைச்சர் சென்றுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் EPS வலியுறுத்தியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் தவறான தகவலை தெரிவித்துள்ளதாக அதிமுக MLA ராஜன் செல்லப்பா கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அதிமுகவிற்கு மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுக்கவில்லை என்றும் அப்படி இருக்க திருப்பரங்குன்றம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அதிமுக கையெழுத்திடவில்லை என்று எப்படி கூறினார் என்றும் ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பியுள்ளார். தனது கருத்துக்காக மாவட்ட ஆட்சியர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் வழக்கு தொடரப்படும் என்றும் ராஜன் செல்லப்பா எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பில் திமுக அரசு தனது கடமையை உணராமல் இருப்பது கண்டனத்திற்குரியது என அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 69% இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியையும் பாதுகாக்கவும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று தெரிவித்துள்ளார். சமூக நீதி விவகாரத்தில் தமிழகம் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் அன்புமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இதற்கு ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ள திருமாவளவன், திமுக கூட்டணியை உடைக்கவும் விடுதலை சிறுத்தைகளை களங்கப்படுத்தவும் இதுபோன்ற செய்திகள் வெளியாகி வருவதாக விமர்சித்திருந்தார். இந்த சூழலில் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் குறித்து சமூக வலைதளங்களில் ஆதாரமே இல்லாத பொய்யான தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக உள்ள விடுதலை சிறுத்தைகளையும் அதன் தலைவர் திருமாவளவனையும் களங்கப்படுத்தவே இதுபோன்ற செய்திகள் மீண்டும் மீண்டும் பரப்பப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போர்ச்சுகல் கார் பந்தயத்தில் பங்கேற்பதற்காக அஜித் பயிற்சி மேற்கொண்டுள்ள நிலையில் அவரது கார் விபத்தில் சிக்கியது. இது குறித்து வீடியோவில் தகவல் பதிவிட்டுள்ள அஜித், தான் நலமுடன் உள்ளதாகவும் பயிற்சியின் போது கார் விபத்து ஏற்பட்டதாகவும் அதனை உடனடியாக மெக்கானிக் சரி செய்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் நலமுடன் உள்ளதாகவும் பயிற்சியாளர்கள் சொல்வதை ஏற்று தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் தான் என்ன செய்கிறேன் என்பது குறித்து தனது ரசிகர்களுக்கு மட்டுமின்றி அதனை அறிய ஆவலாக உள்ள அனைவருக்கும் அஜித்குமார் நன்றி தெரிவித்துள்ளார்.
கடந்த 6ஆம் தேதி வெளியான விடாமுயற்சி திரைப்படம் 3 நாட்களில் உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 100 கோடி வசூல் திரைப்படம் என்ற சாதனையும் விடாமுயற்சி திரைப்படம் பிடித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் விதிமுறைகளை தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் கடுமையாக்கியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பணம் கட்டும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் அட்டை சரிபார்ப்பு இனி கட்டாயமாக்கப்படுகிறது. ஆன்லைன் விளையாடுபவர்களுக்கு ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் எச்சரிக்கை செய்தி அனுப்ப வேண்டும் என்ற விதிமுறை விதிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் அதிகாலை வரை 5 மணி வரை பயனாளர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் கோயிலில் தை மாச திருவிழாவை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீலாயதாட்சி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சந்தானம் மீண்டும் காமெடி ரோலில் கலக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு மதகஜ ராஜா திரைப்படம் ஹிட் அடித்துள்ள நிலையில் சந்தானம் மீண்டும் காமெடி ரோலில் நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். ரசிகர்களின் இந்த ஆசை மீண்டும் விரைவில் நிறைவேற உள்ளதாக கூறப்படுகிறது. ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் SDR 49 படத்தில் சந்தானத்தை காமெடி ரோலில் நடிக்க வைக்கும் முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீன சுரங்கத்தில் 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 10 லட்சம் கிலோ தங்கத் துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. நவீன தொழில்நுட்ப முறையில் 10,000 அடி வரை சுரங்கம் தோண்டியதில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு தங்க பொக்கிஷம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது உலக அளவில் தங்க சுரங்க தோண்டலில் சீனா முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நாடு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை எட்டும் என்றும் கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.